தமிழ் சோறு ஃபுட் ட்ரக்குக்கு ஆன்லைன்ல ஆர்டருங்க வர ஆரம்பிச்சதால எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. இதனால 2வது நாளும் கடையை நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் விசாலாட்சி கிட்ட அவங்க புருஷன் பத்தின உண்மையை சொல்லிடலாம்னு நந்தினி சொல்றா. ஆனா இப்ப வேணாம்னு ஜனனி தடுக்கிறா. அதுக்கு நந்தினி இன்னும் எத்தனை நாள் தான் இதை மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆதிமுத்து உன்னைய தவிர்த்து தேவகின்னு ஒரு வடநாட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த சொத்தெல்லாம் தேவகிக்கு தான் சொந்தம்னு சொல்லிடுறா. கவுன்சிலர் வந்து மிரட்டிட்டு போனதால குழப்பத்திலேயே இருக்கிற ஜனனி ஃபுட் ட்ரக்குக்கு ஏதாவது ஆகிடுமோ இல்ல யாராவது அடிச்சு நொறுக்கிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கா. காலையில எழுந்ததும் ஃபுட் ட்ரக்கை ராத்திரியா தூக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு பயந்துகிட்டு சக்தியை கூட்டிட்டு ஃபுட் ட்ரக் இருக்கிற இடத்துக்கு ஜனனி போறா. அங்க போய் பார்த்தா ஃபுட் ட்ரக்ல எந்த சேதமும் இல்லாம அப்படியே இருக்கு. அதை பார்த்துட்டு தான் நிம்மதி பெருமூச்சு விடுறா. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா. ஆதிமுத்து தன்னை ஏமாத்திட்டு தேவகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டத பத்தி விசாலாட்சி கொஞ்சம் கூட கவலைப்படாம காலையில வீட்டு பொம்பளைங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப தர்ஷினி பேசும்போது, உங்க புருஷன் ராமேஸ்வரத்துக்கு போய் உங்களை ஏமாத்திட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து உங்களை கவிழ்த்துட்டாருன்னு சொல்றா. அதுக்கு விசாலாட்சி, அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்த மனுஷன் நல்லவனா இல்லைனாலும் அவர் வாங்கிட்டு வந்த பிரியாணி சூப்பரா இருக்குண்டின்னு சொன்னதும் அதை கேட்டு நந்தினியும் ரேணுகாவும் சிரிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம்.